அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் கொஸ்டின் யூனிட் 2 எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி. இந்த டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேசுறது ரொம்ப தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு மெயிலையும் அனுப்பியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க. கீ எல்லாமே உங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்க மெயிலில் வந்திருக்கும். சரி, ரைட். கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த யூனிட் பொறுத்தளவு எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபைனல் எக்ஸாம்ல இந்த ஏரியால 8 கொஸ்டின், இந்த யூனிட்ல 8 கொஸ்டின், 7 to 8 கொஸ்டின் தான் வரும், அவ்வளவுதான். இந்த யூனிட் சின்ன யூனிட் தான். ஸோ ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த இன்செக்ட்ஸ் ஆர் த்ரூ தட் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் இது எல்லாமே வரும். ஆக்சுவலா நார்மலா இதுல உள்ள விஷயங்கள் ஆல் த எபோ தான், இது எல்லாமே வரக்கூடியது. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அடுத்தது ஏ மெட்டபாலிக்ஸ் இன்செக்ட், அப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், மெட்டபாலிசம். அது ஏன்னா ஆப்சன்ட், அவ்வளவுதான். சரியா? ஸோ இதுல ஒரு ஏதோ மிஸ் ஆகுது, பி ஆப்ஷன் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பிடிஎஃப்ல பி ஆப்ஷன், பி தான் கரெக்ட் ஆன்சர். அது என்னடா ஆன்சரை காணும்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலா பி ஆப்ஷன் இந்த பிடிஎஃப்ல மிஸ் ஆகுது, ஆனா கொஸ்டின்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? விங்லெஸ் ஏதோ பிடிஎஃப்ல ஏதோ மிஸ் ஆகுது. ஆன்சர் வந்து விங்லெஸ். சரியா? ஆன்சர் வந்து விங்லெஸ், பி ஆப்ஷன்ல நோட் பண்ணிக்கோங்க. அது அடுத்தது which of the following groups are the insect complete metamorphosis. மெட்டமார்போசிஸ் வந்து கம்ப்ளீட்னு என்ன மீனிங்னா எக், லார்வா, பீப்பல் ஸ்டேஜ் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ், இதுதான் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ். ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஏ மெட்டபாலிசம்னா அது அந்த எதுவுமே இருக்காது அந்த மாதிரி சிம்பிளா. அடுத்த ஆர்டர் ஹெமிப்ட்ரா, ஹெமி, இது வந்து இட் கண்டைன் தான். எந்த இதுல இது கொஞ்சம் நீங்க படிச்சிருந்தா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கே நான் சொல்லியிருக்கேன் செகண்ட் யூனிட்ல அப் டு ஆர்டர் லெவல் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஏபிட்ஸ் அண்ட் சிஆர், இதான் வந்து கெமிக்கல் ஆர்டர்ல வரக்கூடியது. அடுத்த பீட்டில் கோலோபரன்சஸ் இஸ் காஸ்ட் பை தட் டேமேஜ் டு த பல்சஸ். அந்த எந்த ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள் இருக்கு, கொஞ்சம் மாறி இருந்தது டைப்பிங் மிஸ்டேக்ல. ஸோ ஆன்சர் வந்து இது என்னன்னா ஏ. சரியா? இதுல ஆக்சுவலா நம்ம மெட்டீரியல் எப்படி கொடுத்துருப்போம்னா கிரப் லார்வல் ஸ்டேஜ் இருக்காது, கிரப்னு இருக்கும். சரியா? GRUB, கிரப். கிரப்னாவே அதுல வந்து லார்வல் ஸ்டேஜ் தான், அந்த லார்வா தான். அந்த அடல்ட் ஸ்டேஜ் வந்து அதுக்கு அது எக்லே பண்ணும். அடல்ட் வந்து இந்த உள்ள அந்த பல்சஸ்குள்ள எக்லே பண்ணிடும், அதுதான் டேமேஜ் பண்ணக்கூடியது. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நீங்க மார்க் போடும்போது அது கரெக்டா தான் நாங்கள் மார்க் போட்டிருந்தோம், கரெக்ஷன் பண்ணி தான். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கண்டிப்பா இதுல 4 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 4ல எதுனாலும் கேட்கலாம். எல்லாமே நம்ம இன்செக்ட் ரிலேட்டடா, ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம் வச்சு நான் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும் சார். சரியா? இதுல ஆல்ரெடி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏக்கு நேரம் என்னது 1, பிக்கு நேரம், இதுல எதுவுமே நானு மாத்திலாம் கொடுக்கவே இல்லை. அசிட்டிஸ் அதுக்கு நேரம் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்தாச்சு, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ரொம்ப பேர் மாத்திலாம் ஷேர் பண்ணி என்னென்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. சார் படிச்சிருந்தா இது அப்படியே கண்டுபிடிச்சிருக்கலாம், பரவாயில்ல. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹனி இஸ் அ நெக்டார். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து a flower processing of honey bee, it's mixed with saliva. ஏன்னா அது வந்து பியர்சிங் சக்கிங் டைப் ஆஃப் முக் பார்ட்ஸ் தான். சக் பண்ணி உள்ள போய் திரும்ப சலைவாவோட மிக்ஸ் பண்ணி தான் அந்த என்சைம்ஸோட வெளியே வரக்கூடியதான். சரி, நான் வச்சுக்கோங்க. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் இன்செக்ட் இஸ் த ஃபவுண்ட் இன் த ஃப்ளோர் மில்ஸ். ஃப்ளோர் மில்ஸ் மெயினா இதுவும் மெட்டீரியல், நம்ம மெட்டீரியலே இருக்கிறது தான். பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரியரிங் ஆஃப் மல்பெரி கேட்டர்பில்லர்ஸ், மல்பெரி கேட்டர்பில்லர்ஸ் எஸ்பெஷலி த சில்க் ப்ரொடக்ஷன். இதுல நிறைய பேர் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருப்பீங்க. சரியா? அதாவது ரியரிங் ஆஃப் மல்பெரி அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அது மல்பெரி ரியரிங் என்னது, தட் இஸ் கால்ட் மோரிகல்ச்சர். ஆன்சர் கண்டிப்பா மோரிகல்ச்சர் போட்டிருப்பீங்க, நிறைய பேர் மோரிகல்ச்சர் போட்டிருப்பீங்க. ஆனா கொஸ்டின் இது வந்து ஒரு காமனா ஆஸ் a ஸ்டூடெண்டா நீங்க மிஸ்டேக் பண்றது, தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா எழுதிட்டு வர்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் கொஸ்டின். தெரிஞ்ச கொஸ்டின், ஏன்னா அவசரமா எழுதிட்டு எங்க போறாங்கன்னு தெரியல. ரியரிங் ஆஃப் மல்பெரினா அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு வாசிக்கிறது கிடையாது. ரியரிங் ஆஃப் மல்பெரி முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அப்ப மோரிகல்ச்சர், மல்பெரி பிளான்ட் வளர்க்கறதுக்கு பேரு மோரிகல்ச்சர். ஆனா என்ன கேட்டிருக்கோம், ரியரிங் ஆஃப் மல்பெரி கேட்டர்பில்லர்ஸ்.
அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? சில்க் வார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்க் வார்ம் தான் மல்பெரி கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ்பெஷலி இட் இஸ் அது எதுக்காகனா சில்க் ப்ரொடக்ஷன். அப்ப ஆன்சர் என்னது? செரிகல்ச்சர். சோ நீங்களே யோசிச்சுக்கோங்க எத்தனை பேர் மோரி கல்ச்சர் போட்டீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ இதுல மாரி கல்ச்சர்னா இது வந்து மோரி கல்ச்சர்னா மல்பெரி லீஃப் கல்ச்சர் தான் மோரி கல்ச்சர். மல்பெரி லீஃப் சரியா வளர்க்குற முறை இது. இது மோஸ்ட்லி மாரி அப்படின்னு சொன்னாவே அக்வாட்டிக்ல பர்டிகுலர் சி வாட்டர்ல கல்ச்சர் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் மாரி கல்ச்சர். ஒரே ஒரு வேர்டு தான் மாறுது பாருங்க, மோரி மாரி, மீனிங்கே டோட்டலா மாறிடும். சரியா? அடுத்த ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன், செரிகல்ச்சர். அடுத்து இந்தியா சென்ட்ரல் சில்க் போர்டு, இது பெங்களூர். சரியா? சென்ட்ரல் சில்க் போர்டு இஸ் லொகேட்டட் எங்க இருக்கு அப்படின்னு பெங்களூர் தான் ஃபேமஸ். வந்து சி, சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது in typical silkworm the larvae under that how many times of molt, எத்தனை molt இருக்கும், எத்தனை லார்வா ஸ்டேஜ் இருக்குன்னு கேட்டுக்கோம். இது நான் நடத்தும் போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொல்லியிருந்தேன் நான். ஸோ ஆன்சர் 4 molting 5 instas, 5 larval stage. அது 4 molting 5 larva அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். அடுத்தது which one of the following is a golden silk? அதாவது இதுல மல்பெரி சில்க் வந்து காஸ்ட்லியஸ்ட் சில்க் மல்பெரி சில்க். சில பேர் வந்து மல்பெரி சில்க் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதான் இருக்கலே காஸ்ட்லியஸ்ட் சில்க், காஸ்ட்லியான பட்டு அப்படின்னா மல்பெரி சில்க். கோல்டன் அப்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்களா? இல்ல, ஆக்சுவலா ஆன்சர் வந்து மூகா சில்க் தான். இது வந்து அந்த கோல்டன் கலர்ல இருக்கிறவா அதை அப்படி சொல்றாங்க, வேற ஒன்றும் பெருசா கிடையாது. சரி, கோல்டன் சில்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் அன்வைண்டிங் ஆஃப் த சில்க் ஃபிலமெண்ட். ஸோ இதுவும் ரொம்ப பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் வந்து சி. இதுக்கு நான் குரூப்லயே இதை ஷேர் பண்ணியிருந்தேன். சரியா? இது வந்து ஸ்டிஃபிங். இது பி ஆப்ஷன் ரொம்ப பேர் போட்டிருப்பீங்க. சரியா? அன்வைண்டிங் ஆஃப் சில்க் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த குக்கூன். குக்கூன்ல இருந்து சில்க் ஃபிலமெண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் இது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். ஏன்னா நீங்க தப்பு பண்ணக்கூடிய ஏரியா அதெல்லாம். நான் எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதான் நான் கேட்டிருக்கேன். சரியா? ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்து த டேர்ம் 4th ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ். இது கொஞ்சம் ஹிண்ட் எழுதுங்க. அப்ப 4th ஜெனரேஷன், அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்னன்னு கேட்கலாம்ல கொஸ்டின். சரியா? அதாவது பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைடு பெஸ்டிசைட்ஸ்ல அதுல நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ் வருதுல, அந்த பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஹார்மோனல் அப்படி கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல இந்த கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் இன்செக்ட் பெஸ்டிசைட்ஸ்ல. அப்ப 4th ஜெனரேஷன் பெஸ்டிசைட் எதை சொல்றோம்னா பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஆன்டிஜோனைல் ஹார்மோன்ஸ். சரி, நான் சொல்ற நோட்ஸ் எழுதுங்க, லைட்டா ஹிண்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா எது சார்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மீன்ஸ் டாக்ஸிக் காம்பனன்ட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னன்னா டாக்ஸிக் காம்பனன்ட். காம்பவுண்ட் போடுங்க, காம்பவுண்ட் வேணா, டாக்ஸிக் காம்பவுண்ட். சரியா? அப்ப எதெல்லாம் டாக்ஸிக் காம்பவுண்டோ அதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில வரும்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ல வரும். செகண்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட் எதுல சார் வரும் அப்படின்னு கேட்டா சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். காம்பனன்ட் கிடையாது சார், காம்பவுண்ட். COMPOUND. சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். சரியா? சிந்தட்டிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபுல்லா என்ன கேட்டகரியில? செகண்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ். அடுத்தது தேர்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ். தேர்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்னா மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப், எழுதுங்க, மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் இன்சைட் ஹார்மோன். இன்சைட் ஹார்மோனுடைய மாடிஃபைடு ஃபார்ம் தான் என்னது? தேர்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட். தேர்ட் ஜெனரேஷன் பெஸ்டிசைட்ஸ். சரியா? இது அதை தாண்டி இது அட்வான்ஸ்னு சொல்லலாம். ஃபோர்த் ஜெனரேஷன் பெஸ்டிசைட் அதாவது ஆன்டிஜோனைல் ஹார்மோன். நார்மல் ஹார்மோன்ஸ் தான் தேர்ட் ஜெனரேஷன் சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கக்கூடியது பாத்தீங்களா, அதுதான் ஃபோர்த் ஜெனரேஷன் பெஸ்டிசைட். மோஸ்ட்லி இப்ப ட்ரெண்டிங்ல இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் பெஸ்டிசைட் வரைக்கும் தான் இருக்கு சார். ஸோ ஒரு கொஸ்டின் பெஸ்டிசைட்ல இந்த ஜெனரேஷன் வைஸ் கேட்ட இந்த 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின் மேல எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த 4 கொஸ்டின் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நானே வந்து மேபி ரிவிஷன்ல ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ கூட கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல, பாத்துக்கோங்க. ரைட். அடுத்து இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள பாப்புலேஷன் ஃபவுல்ஸ், அதாவது மெரிடியன் டைப்ஸ். ஓகே, இது வந்து ஒயிட் லெகான்.
லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். The stage of the silkworm secrete the silk. இது ரொம்ப பேர் குக்கூன் போட்டிருப்பீங்க. அதாவது எந்த ஸ்டேஜ்ல சில்க் செக்ரீட் ஆகுதுன்னு கேட்டா அது வந்து லார்வல் ஸ்டேஜ் தான். லார்வால தான் இந்த சில்க், இந்த சலரி கிளாண்ட் இட்ஸ் மாடிஃபைட் இன்டு தட் சில்க் கிளாண்ட், சில்க் கிளாண்டா மாறுது. அந்த சில்க் கிளாண்ட்ல இருந்து சில்க் வந்து சிந்தசிஸ் பண்ணுவோம். உள்ளத செக்ரீட், நாட் சிந்தசைஸ், செக்ரீட் பண்ணக்கூடியது. சில்க் செக்ரீட் லார்வல் ஸ்டேஜ் தான். நான் வச்சுக்கோங்க. ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ரைட். அடுத்தது ஃப்ரீ லிவிங் ஃபங்கை, இந்த ட்ரைகோடோமா. இது வந்து என்ன டைப் ஆஃப் இதுல வரக்கூடியதுன்னா என்ன கண்ட்ரோல் டைப்ல வரும்னு கேட்டிருக்கோம். சரியா? இது ஃபங்கஸ் வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வரும். பிசிக்கல் நான் ஏற்கனவே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், சரியா? அது பிசியாலஜிக்கல். ஸோ ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஈல்டு, த பிரிடிங் ஆஃப் பவுல்ட்ரி டெவலப்மெண்ட் கர்நாடகா. கர்நாடகா இதுவும் சில பேர் தப்பா அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அசில்ஸ் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். ஓகே, ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நைன்த் ஒன் வந்து என்ன கேட்டிருக்கோம்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் வச்சு கேட்டிருக்கோம். சரியா? இது பக்னோ வைரஸ் ஆஃப் ரிகார்டிங் தட் பயோ கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியும், பயாலஜிக்கல் கண்ட்ரோல். ஸோ இதுல எல்லாமே கரெக்ட் சார். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டின். அதுல இந்த ரொம்ப முக்கியமானது இந்த ஐபிஎம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபிஎம் கேட்கலாம். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த எபோவ். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். அடுத்தது பர்சன்டேஜ் தட் கமிங் காம்போசிஷன் ஆஃப் த சில்க்ல செரிசின், ஃபைப்ராயின். இதுல கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு சார். சில்க்ல உள்ள 2 டைப் ஆஃப் புரோட்டீன் என்ன? யூஜில கேட்ட கொஸ்டின். செரிசின் அண்ட் ஃபைப்ராயின். இதே ஒரு கொஸ்டின் தான். நான் அது எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிதான் அதோட காம்போசிஷன் அது என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டேன். செரிசின் வந்து 80, சாரி ஃபைப்ராயின் வந்து 80. சார் பேஜ் மாத்துங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் செல்வராணின்னு ஒருத்தவங்க வந்து அவங்க ஸ்கிரீனையும் ஷேர் பண்ணிருக்காங்க சார். அதனால இந்த 1 to 10 क्वेश्चन இருக்க ஸ்கிரீன் தான் சார் தெரியுது எங்களுக்கு. அப்படியா? செல்வராணி மிஸ் எடுத்துட்டாங்களா? இப்ப நான் क्वेश्चन இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. நான் கரெக்ட்டா நான் ரோல் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. சரி, அவங்க செல்வராணி கோகோஸ்டா இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே ஸ்கிரீன்ல இருந்தா ஷேர் பண்ணி சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் இது எல்லாமே எழுத அப்படியே சொல்லிட்டே தான் இருக்கிறேன். சரி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ 80% ஃபைப்ராயின், 20% செரிசின். இது ரெண்டுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டீப்பா கேட்டா. சரியா? ஜென்ரலா இதான் கேட்கறாங்க. மோஸ்ட்லி சில்க்ல உள்ள 2 டைப் ஆஃப் புரோட்டீன் என்ன இதான் கேட்காங்க. ரெண்டுமே செரிசின் அண்ட் ஃபைப்ராயின். ரைட். அடுத்தது இதுல 4 கொஸ்டின் இருக்கு. சரியா? இந்த 4 கொஸ்டின்ல ஒரே மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்கோம். அது கிளாஸ் அங்க வருது. மீட் பண்ணுங்க சார். இல்லைன்னா ரிமூவ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மியூட்ல இருக்கீங்களா அன்மியூட்ல இருக்கீங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஸோ இது வந்து கேட்டில் பிரீட். இது வந்து பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். சரியா? ஏன்னா டைப்ஸ் ஆஃப் பிரீட்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பிரீட். ஸோ கொஸ்டின் கேட்டா இந்த கொஸ்டின்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் டிஆர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் பிரீட்னு சொல்லும்போது மோஸ்ட்லி நான் வந்து நம்ம இந்த பக்கம் சொல்லியிருக்கேன். சரியா? சிலது நம்ம கொஞ்சம் நியரஸ்ட் இதுலயும் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து குண்டூர், அந்த நெல்லூர், குண்டூர் கொஞ்சம் நியரஸ்ட் ஸ்டேட் அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ கொஸ்டின் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து பி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து இந்தியன் ஹனிபி. இந்த டெக்னிக்கல் நேம் இந்தியன் ஹனிபீஸ்ல வந்து பேஜ் நம்பர் 20, சாரி கொஸ்டின் நம்பர் 22. அது வந்து இந்தியன் ஹனிபி நேம் நமக்கு வந்து ஒரே நான் என்ன சொன்னேன், இந்த இந்தியன் ஹனிபின்னு சொன்னா ஏபிஸ் இண்டிகா எங்க இருக்குன்னு தெரியிட்டே இருந்திருக்கீங்களான்னு தெரியல. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட், சாரி, சி நாட் ஃபர்ஸ்ட், சி. இந்தியன் ஹனிபி இஸ் டெக்னிக்கல் நேம் வந்து ஏபிஸ் எராட்டா இஸ் ஃபேப்ரிகஸ். ஸோ நார்மலா வளர்க்கக்கூடிய தேனின்னு கேட்டா ஏபிஸ் இண்டிகா இருக்கான்னு பாருங்க. அது எல்லாரும் எழுதிருவீங்கன்னு சொல்லி தான் அந்த கொஸ்டின் நான் கேட்கல. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு. அடுத்தது கனி. அதுக்கு நம்ம சிலபஸ்ல இருக்கு. கனி ரிலேட்டடா கனியோட பை ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கிறவங்க அந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். fully ripened honey to contain the highest amount of fructose. Most of the student என்ன தெரியுமா குளுக்கோஸ் நினைப்பாங்க.
அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல குளுக்கோஸ் வச்சேன். குளுக்கோஸ் ஏன்னா சுகர் நல்லா இனிப்பா இருக்குல்ல, அப்ப குளுக்கோஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரக்டோஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீ கீப்பிங் இன் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுல மோஸ்ட்லி எத்தனை பேரு எல்லாம் என்னடா ஒன்னோல இருக்க, இன்சில் மட்டும் தான் மாறுது. இப்படி இல்லாம கேட்பாங்க சார். கேட்டா என்ன செய்வீங்க? எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சரியா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீ கீப்பிங் இன் இந்தியா. ஸோ இன்சில் கூட கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். பார்த்துக்கிறோம். அடுத்தது இந்த இந்தியன் லீவ்ஸ் டு ப்ரொடியூஸ் நான் மல்பெரி சில்க். எந்த ஸ்டேட்ல வந்து மோஸ்ட்லி நான் மல்பெரி சில்க்? மல்பெரி சில்க் பொறுத்தளவு தமிழ்நாடு, கர்நாடகா ரொம்ப ஃபேமஸ் சார். மல்பெரி சில்க் பொறுத்தளவு நான் மல்பெரில அஸ்ஸாம் தான் சார் ஃபேமஸ். விச் ஸ்டேட்னா அஸ்ஸாம் தான், அவங்க தான் நம்பர். ரைட். அடுத்தது எண்டமிக் பெஸ்ட். டு டிஸ்கிரைப் எண்டமிக் த பெஸ்ட் அக்ராஸ் த சேம் ஏரியா the year after year. ஒரே ஏரியா இருக்கும், அது எண்டமிக். எபிடமிக் எண்டமிக் சொல்லுவேன். சரியா? ஸோ பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ஐபிஎம் ஆல்சோ நோன் அஸ் ஐபிசி. சார் ஐபிசி என்னது? எனிஒன்? integrated pest control sir. Pest control. வெரி குட். இன்டகிரேட்டட் பெஸ்ட் கண்ட்ரோல். சரியா? ஏன்னா நம்ம வந்து ஐபிஎம் நல்லா தெரியும். ஓகே, இது என்ன மீனிங்? சார் ஐபிஎம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இன்டகிரேட்டட் பெஸ்ட் கண்ட்ரோல். ஞாபகம் நோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஐபிஎம் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாலிகமஸ் இன்செக்ட் பெஸ்ட். இது வந்து எல்லாத்தையும் எதனாலும் சாப்பிடக்கூடிய, அதான் வந்து பாலிகமஸ் சொல்றது. லோகஸ்ட் சார். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ரைட். அடுத்தது 29. ஒயிட் லெகான் பேர்ட்ஸ் இஸ் ரியரிங் மெயின்லி இன் தட். ஒயிட் லெகான்னாவே என்னது? எக்குக்காக தான். நம்ம அதுல ஒயிட் லெகான்ல சொல்லவே வேண்டாம், ஒன்லி எக் ப்ரொடக்ஷன் தான். த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தட் ஃபீமேல் சிக். இது ஐ திங்க் யூஜிலே அதுல கேட்டாங்க சார் இந்த கொஸ்டின். சரியா? யூஜில நிறைய எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த சிக்ல மேல் ஃபீமேல் அந்த கொலேகா ஸ்டேஜ்ல 2 மெத்தட் சொல்லியிருப்பேன் நான். சரியா? அதுல வந்து கலர் ஒன்று, இந்த வெண்ட் செக்ஸ் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ் இதுதான். நான் முக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கேன். பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த டிசீஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். 2 பவுல்ட்ரில இருந்து வரும், கேட்டில் இருந்தும் வரும். 2 கொஸ்டின் கண்டிப்பா டிசீஸ் தான். டிஆர்பில ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ராணிக்கட் டிசீஸ் இது வந்து வைரல் மெயின்லி. என்ன இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு. ராணிக்கட் டிசீஸ் வந்து எதனால வரும்? வைரஸ். இதே ஒரு கொஸ்டின் தான். அது எல்லாரும் எழுதிடுவீங்கன்னு சொல்லி தான் அதை அப்படி கேட்கல நான். இது எந்த சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டா, தட்ஸ் a respiratory சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் ராணிக்கட். சரியா? அடுத்தது எக்ஸோட்டிக் கேட்டில் பிரீட் இஸ் த ஹையஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் மில்க் ஈல்டு இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மில்க்னா ஜெர்சியை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் அது கிடையாது. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா எக்ஸோட்டிக் கேட்டில் இது எக்ஸோட்டிக் தான், பட் இதுதான் ஹையஸ்ட் ஆவரேஜ். த மில்க் ஈல்டு வந்து இதுதான். ஸோ நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ரைட். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான் சார். ஏன்னா பவுல்ட்ரியில பிரீட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி நம்ம சிலபஸ்ல இருக்கு. அப்ப எப்படி இந்த கேட்டில் பிரீட்ஸ் இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி பவுல்ட்ரியோட பிரீடும் நீங்க ரொம்ப ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். இது வந்து பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ், அதான் பர்பஸ் யூஸ். சிக்கன் இங்க வந்து சிக்கு என்னென்ன கோழிகள் வகைகள் அது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மேட்ச் கேட்டிருக்கோம். இது வந்து பி வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது டிசீஸ் பவுல்ட்ரியில வரக்கூடிய டிசீஸ் தான். இதுக்கு பேர் வந்து பொருள் டிசீஸ்னா ஒயிட் டயரியா. பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 35. இதுவும் பவுல்ட்ரிக்கு ரிலேட்டடாக தான். இது புரோட்டோசோன் பாராசைட்னால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அட் த லென்த் ஆஃப் த சில்க் த்ரெட் த ப்ரொடியூஸ்ட் 1 cocoon. இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். சில புக்ல வந்து 800 to 1000 போட்டிருக்காங்க, சிலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஆன்சர் வந்து கொஞ்சம் நியரஸ்ட் பார்த்தா 600 to, இதுவும் ஒரு வேற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டதான் 600 to 900 மீட்டர்ஸ் வருமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குக்கூன்ல சார், சிங்கிள் குக்கூன் லென்த் அவ்வளவு சில்க் கிடைக்கும். ரைட். அடுத்த வாக்ஸி சப்ஸ்டன்ஸ் த ப்ரொடியூஸ் த ஹனிபி இன் ரீபேர் த ஹோம். அந்த பென்சின் ரிங் மாதிரி இப்படியே இருக்கும் தெரியுமா? இதுல ஏதாவது டேமேஜ் ஆனா அது எதை வச்சு ரீபேர் பண்ணு கேட்டா ப்ரொபலாய்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல உண்டு, இந்த டைட்டில் இருக்கும் நம்ம சிலபஸ்ல. அப்ப ஒரு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து எதை இந்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுப்பாரு. நான் அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன்.
இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த வேர்டு உண்டு, அதுக்காக இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன். சரியா? ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ரொம்ப முக்கியமானது, டிஆர்ல வர வாய்ப்பு இருக்கு. ரைட். அட் த ஃபர்ஸ்ட் பாலிட்டி ஃபார்ம்ஸ் இன் இந்தியா, இது வந்து யாரு ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார், பாத்துக்கோங்க. அடுத்து யூஸ் த லைட் ட்ராப் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெஸ்ட் லைட். இது வந்து என்ன, இதுவும் கொஸ்டின் கண்டிப்பா வரும். நான் ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். கல்ச்சுரல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், பிசிக்கல் மெத்தட், ஜெனட்டிக் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன மெத்தட்னு கேட்பாங்க. இல்லைன்னா கண்ட்ரோல் மெக்கானிக்கல் கண்ட்ரோலை கொடுத்துட்டு கீழே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏதோ அப்படி மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இது மெக்கானிக்கல் கண்ட்ரோல்ல வரக்கூடியது. ஈஸி தானே, பக்காவா மெட்டீரியல் டேபிள் ஃபார்மும் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்த டூயல் பர்பஸ் பிரீட். எந்த பிரீட் வந்து டூயல் பர்பஸ்னா மோஸ்ட்லி பி ஆப்ஷன், டியோனின் வரக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது பேத்தோஜன் வச்சு கேட்டிருக்கோம், இதுவும் கீ கொஞ்சம் மாறி. எஸ் சார், இதுல இந்த 40th கொஸ்டின்ல வந்து 4மே வந்து டெய்ரி பிரீட்ஸ் தான் சார் நம்ம மெட்டீரியல் இருக்கு. டியூல் பர்பஸ் வந்து அதுல நேமே இல்லைங்க சார். ஹரியானா, ஓம்போல், கான்கிரேஜ். இல்ல ரைட். நாலுமே இப்ப இந்த மெட்டீரியல்ல இருக்கிற இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம மெட்டீரியல் இருக்குதா? இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்லைங்க சார். டியோனி இல்ல சார். இருக்காது மிஸ். இங்க வாங்க, நான் உடனே ஒன்று சொல்லிடுறேன். நான் கொஸ்டின் எடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து அப்படியே மெட்டீரியல் வச்சு எடுக்க மாட்டேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா புக்கு, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், அந்த ரெஃபரன்ஸ் புக்கும் கையில வச்சிருப்பேன். ஏன்னா சம்டைம் நான் வந்து கிளாஸ்ல அதை சொல்லியிருக்க மாட்டேன். அப்ப நீ அந்த விஷயத்த உங்களுக்கு எப்படியாவது நான் சொல்லணும். அப்ப என்ன செய்யணும்னா மெட்டீரியல் இருக்காது. நான் திடீர்னு ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையும் வச்சுட்டு இருப்பேன் கொஸ்டின் எடுக்கும்போது. அப்ப என்னடா இது நம்ம கிளாஸ்லயும் சொல்லல, மெட்டீரியலும் இல்ல, அப்ப ஸ்டூடெண்ட்க்கு எப்படி தெரியும்னு சொல்லி இந்த மாதிரி சில கொஸ்டின் போட்டு விட்டுருவேன். நான் ஓப்பனா சொன்னா அந்த ஒரு இது வந்து இது ஒரு கொஸ்டின் கிடையாது. நான் 50 நான் ஓப்பனா சொல்றேன், 50 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின், 5 ரொம்ப அதிகம் நான் சொல்றேன். சரியா? ஒரு 2 to 5ன்னு வச்சுக்கோங்களேன். 2 to 5 கொஸ்டின் மெட்டீரியல் இல்லாதான் இருக்கும் 50 கொஸ்டினுக்கு. எப்பயுமே நான் இப்படித்தான் எடுப்பேன். ஏன்னா அங்க 110 கொஸ்டினும் நம்ம மெட்டீரியல் இருந்து தான் வரும்னு நினைச்சுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஆனா 100 கொஸ்டினாவது ஷியூரா மெட்டீரியல் இருந்து வரும். அந்த 10 கொஸ்டினும் மெட்டீரியல் இருந்து தாண்டலாம், அதுக்கு ரிலேட்டடா வரலாம், இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரிதான் நான் இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு கோச்சிங் கொடுப்பேன். அப்படியே மெட்டீரியல் இருந்து எடுத்தா எல்லாரும் 50 எடுத்துட மாட்டீங்களா? அப்படிலாம் எடுக்க மாட்டோம் சார், அப்படிலாம் வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ரைட், சந்தோஷம். சோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. என் கொஸ்டின் செட் பொறுத்தளவு 2 to 5 கொஸ்டின்ஸ் வந்து மெட்டீரியல்லையே நான் சொல்லாத மேட்டரும் இருக்கும். அதுதான் உங்க டேலண்ட காட்டுவாங்க. இருக்கிறதே எங்க டேலண்ட காட்ட முடியல, இருக்கிற விஷயத்தையே நாங்க படிக்க முடியல, இதுல வேறயா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி, ரைட். அந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம். அது புதுசா இருந்தா அதை உடனே நோட் பண்ணி மெட்டீரியலே அதை அப்படியே ஹிண்ட் எடுத்துருங்க. சரியா? ரைட். இது இந்த கொஸ்டின் 41 கீ கொஞ்சம் மாறி இருந்தது அந்த டைப்பிங் மிஸ்டேக்ல. ஆன்சர் வந்து ஆக்சுவலா நடுவிலே பார்த்துட்டேன். 2 and 5 தான் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? சி, த டேமேஜ் த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து சி தான் கரெக்ட். அது ரெண்டும் நெக்ஸ்ட் 5 இந்த 2 வரும். சி இஸ் கரெக்டா. பி வந்திருந்தது, பட் மார்க் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இதுக்கு. சி கேம். ரைட். அடுத்தது சில்கம் ப்ரொடியூஸ் த டசார் சில்க். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் சார். பேசிக் கொஸ்டின் வந்து கண்டிப்பா அந்த டைப்ஸ் ஆஃப் சில்க்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். டைப்ஸ் ஆஃப் வாட் இஸ் கால்ட் ஹனிபி, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இந்த 2ல இருந்து டைப்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது வந்துடும். இது காமன் நேம் தெரிஞ்சுக்கணும், ஜுவாலஜிக்கல் நேம் தெரிஞ்சுக்கணும், மறந்துடாதீங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து டிசீஸ் ரிலேட்டடா ஃபெப்ரின் டிசீஸ். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் சார். அவங்களை மீட் பண்ணுங்க. புரோட்டோசோவன் டிசீஸ், இதுவும் யூஜிக்கு ரிலேட்டடா கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்த ஹனிபியான் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஏபிஸ் மெலிஃபரா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எது இந்தியன் ஸ்பீசிஸ், எது இந்தியாவில இருந்தது, எக்ஸோட்டிக் எது, மேக்சிமம் அதுல ஒரு கொஸ்டின் வரும் சார்னு சொன்னேன். அது மாதிரி தான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த ராயல் ஜெல்லி இட்ஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கிளாண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த விச் ஆஃப் நேம் தட் கண்டிஷன் வித் ஹனிபி த காலனிஸ் மைக்ரேட் ஃப்ரம் நியூ காலனி. ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்து மைக்ரேட் ஆகி பேர் என்ன பேர்னா ஸ்வாமிங். அப்படியே மாசம் மைக்ரேட் ஆகும். இந்த நப்செல் ஃபிளைட் இதெல்லாம் வந்து அந்த அது வேற மீனிங். இந்த 2 பெருசா நீங்க இந்த இதான சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். இது வந்து என்னன்னா இந்த ஃபுட்டை இண்டிகேட் பண்றது, டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இந்த மாதிரி இப்படி டான்ஸ் ஆடும்ல, 2 டைப் ஆஃப் டான்ஸ், வேகல் டான்ஸ் அண்ட் ரிங்கிள் டான்ஸ் சொல்லிட்டு
இது வந்து ஸ்வாமிங்னா இது இந்த வேர்டு வந்து ஹனிபிக்கு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம், ஈவன் இந்த லோகஸ்ட் கூட சொல்லுவோம். வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிலாம் போகும்போது ஒன்னோட மொத்தமா தான் போகும், அது ஸ்வாமிங் தான் சொல்லுவோம். நார்மல் வேர்டு இது வந்து, சரியா தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்து யூஸ் த ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் IPM, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அண்ட் வந்து கல்ச்சுரல் கண்ட்ரோல்ல வரக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ், த கரெக்ட் ரிகார்டிங் த ட்ரோன். ட்ரோனை வச்சு சொல்றோம், ட்ரோன் டு நாட் ஹேவ் த ஸ்டிங் கிளான்ஸ், அது கொட்டாது. ஸோ பி, சரியா, பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்கோம் சார், நாட் கரெக்டட், கரெக்ட் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ரைட், இது இது நான் கடைசியில் நீ காலையில இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தேன். ஓகே, இதே கொஸ்டின்னா நீங்க ஆன்சர் வந்து 8 போடலாம் சார். ஆனா நம்ம மெட்டீரியல்ல 7 தான் இருக்கும், சரியா. அது வந்து சில சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கீழே இருக்கும், சேர்த்தா 8, சரியா. இதுவும் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. நான் திரும்ப ரெஃபர் பண்ணேன், 7 சில புக்ல வந்து 7 கொடுத்துருக்காங்க, சில புக்ல 8 கொடுத்துருக்காங்க. பட் எனிவே நீங்க 8 ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃப்ரேம் கண்டைன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதில் காம்பனன்ட், எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்கு சார் அப்படின்னு கேட்டா இந்த நியூஸ்ல, சரியா, இது வந்து 5 ஃப்ரேம்ல எடுத்துடணும். அப்பனா 5 காம்பனன்ட்ஸ். இது 2 கொஸ்டின். நீங்க டி 8 கொடுத்துருந்தா நீங்க ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஆனா நான் வந்து இதுக்கு மார்க் கொடுக்கல, ஆக்சுவலா வந்து சிக்கு தான் நான் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த இதுல நான் ஆக்சுவலா என்ன நினைச்சு எடுக்கேன்னா காம்பனன்ட் போடுறதுக்கு அப்படியே ஃப்ரேம்னு போட்டுவிட்டேன், சரியா. ஆக்சுவலா இதுதான் நான் எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் மாறிடுச்சு கொஸ்டின், பரவாயில்ல. அடுத்தது பி வீனம்ஸ் வந்து இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். மோஸ்ட்லி ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அந்த மூட்டு வலிக்காக பயன்படுத்தப்படுகிறது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல வரும் இந்த இதெல்லாம், சரியா. ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். That's all about it. You have any doubts? Say the question number. Sir, 49 B தானா சார்? 49 B. B answer தான். ஆமா, B கரெக்ட் தான். இல்லனா B. சரி சார். ஏன்னா B wrong போட்டுருக்காங்க, தப்பு போட்டுருக்காங்க. B last. Okay. சரி, B 39. sir, question number 47. சரி. 47ல IPM வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோல் வராது சார். அது மீனிங் என்ன சார்? கல்ச்சுரல் கண்ட்ரோல்? இல்ல, கல்ச்சர் எல்லாமே சேர்ந்தது. அதாவது அது டேப்லர் காலத்துல சார் கொடுத்திருக்காங்க மெட்டீரியல், டேப்லர் காலத்துல ஒரு அப்படியே டேபிள்ல IPMல கொடுத்திருப்பேன் பாருங்க, எல்லாமே இதுல வரும் மிஸ். IPM இன்டகிரேட்டட்னாவே என்ன மீனிங், எல்லாமே சரி, எல்லாமே சேர்ந்து வர்றதுதான். ஆன்சர் கரெக்ட் தான். ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அது கல்ச்சுரல்ல தான் வரும். ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னு கேட்டா அது கல்ச்சர் பண்றதுதான். ஆமா, இந்த இடத்துல இதுல மெயினா இத சொல்லியிருக்கோம். கரெக்ட். IPMல ரெசிஸ்டன்ட் வெரைட்டில நார்மல் இல்ல, ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னு சொன்னாவே இதுல நம்ம இது ஒரு டேபிள்ல கொடுத்திருப்பேன் பக்காவா, அந்த டேபிள்ல பாருங்க இருக்கும். எஸ் சார். ஓகே சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चन சார். ஓவரா ஒரு Question சொல்லுங்க. பேஜ் நம்பர் 86ல இருக்குங்க சார் மெட்டீரியல்ல. வெரி குட். பேஜ் நம்பர் 86ல வேணா பாருங்க. சார், ரொம்ப ஆனா முக்கியமான क्वेश्चन சார் இது. question number 22 sir. Question number. Sir, question number 36. Question number 22. சரி சொல்லுங்க. Sir, மெட்டீரியல்ல வந்துட்டு இது கொஸ்டின் பேங்க்ல வந்துட்டு சில்க் த்ரெட் ப்ரொடியூஸ்ட் வந்து 300 to 500 கொடுத்திருக்கீங்க சார். 300 to 500 300 to 500 இருக்கா? அப்படி கொடுத்திருக்கீங்க சார். மெட்டீரியல்ல இது 12th மெட்டீரியல்ல மென்ஷன் பண்ணல. 12th புக்ல இதான் இருக்கும். கரெக்ட்டா? 12th book மெட்டீரியல் இருக்குங்க சார். 1000 11th ரெண்டுமே ஆன்சர் தெரியும் 800 சார். to 1000 மெட்டீரியல்ல இருந்தனால நான் சரி, இதுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சப்போஸ் இது இல்லனா அப்ப ஆப்ஷன் Okay, இல்லனா பிரவன அடுத்ததுக்கு போ. வேற சார், ஆனா 11th புக்ல இதான் சார் இருக்கு. சார் question சிலது number இருங்க, இன்னொன்னு சொல்றேன். சிலது நான் 11th புக் பார்த்து எடுத்திருக்கேன் क्वेश्चन. எத்தனை பேர் 11th புக் படிச்சீங்கன்னு தெரியல. சில क्वेश्चन நீங்க பாருங்க 11th புக்ல உள்ளது இருக்கும். நீங்க படிச்சீங்களான்னு தெரியல எனக்கு 11th புக். ஓகே. சார், question number sir. என்ன क्वेश्चन நம்பர்? Hello sir. Miss sir. இங்க பாருங்க 39. சொல்லுங்க சார். வந்து யூஸ் ஆஃப் லைட் டிராப்ஸ் வந்து பிசிக்கல் மெத்தட்ல சார் வருது. நீங்க வந்து மெக்கானிக்கல் மெத்தட். Yes, sir. அது நான் கொடுக்கல இல்ல. இல்ல கொடுக்கல இல்ல சார். sir, அது வந்து material-ல இருக்கு sir அது. ஆப்ஷன் மெட்டீரியல்ல வந்து இருக்கு சார். அது மெட்டீரியல் பிசிக்கல் Option. இருக்கும். ஆமா Yes, சார், sir. பிசிக்கல் மெத்தட் இருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க சப்போஸ் பிசிக்கல் இல்லனா மெக்கானிக்கல்ல போடுங்க சார். ஏன்னா அதுவும் Mechanical. almost அதுக்கு ரிலேட்டடா வரும். பிசிக்கல்னா எக்ஸாக்ட் கரெக்ட்.
அதான் பிசிக்கல்னா வந்து லைட் டெம்பரேச்சர் அதான் சார் பிசிக்கல் வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் சார். சப்போஸ் அது இல்லைன்னு நீ மெக்கானிக்கல். ஓகே ஓகே. ஏன்னா வேற எதுவும் பொருந்தாது. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க மிஸ். क्वेश्चन நம்பர் 22 சார். 22 சார். ஓகே. இந்தியன் ஹனிபி. அதுல எல்லாமே இந்தியன் ஹனிபி, மெல்லிஃபெரா தவிர மத்தது எல்லாமே இந்தியன் ஹனிபி தானுங்க சார்? இல்ல டெக்னிக்கலி இதுக்கு நேம் அப்படி சொல்றாங்க அவ்வளவுதான். சரியா? நீங்க இந்தியன் டார்செட்டா, ஃப்ளோரியா அந்த இதுல வரக்கூடியது நேம். இது யாரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. மத்தபடி இது எல்லாமே இந்தியன். இதுதான் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸோட்டிக். அப்ப நீங்க எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க இந்த 3ல? தெரியலையே சார். சொல்றீங்களா? இருக்கு மெட்டீரியல் இருக்கு. சரியா? அதுல ஏபிஸ் இண்டிகான்னு சொன்னா அது இந்தியில அது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய தேனீக்கள் பேர் இண்டிகான்னு சொல்லலாம். மெட்டீரியல் கொடுத்துருங்க மிஸ். மெட்டீரியல் வச்சுதான் இது எடுத்தது. இது வந்து எக்ஸோட்டிக் ஃபிஷ் சார். இது ஃபிஷ் கிடையாது, இது கனிபி. வேற அடுத்த क्वेश्चन சொல்லுங்க சார். क्वेश्चन நம்பர் 18 சார். அது வந்து கிரிராஜா தான் சார் வருது. அது நீங்க பொறுத்துகளை கூட கொடுத்துருக்கீங்க சார். கிராஸ் பிட்வீன் லோக்கல் அண்ட் எக்ஸோட்டிக்னு கொடுத்துருக்கீங்க சார். அது வந்து கர்நாடகாவுல பண்ணது கிரிராஜா தாங்க சார் அதுக்கு வருது. மெட்டீரியல் இருக்கா? மெட்டீரியல் இல்லைங்க சார். இல்ல சார். அது இல்ல இருக்கு. இதுல இருக்குமே அசில் இருக்குமே. ஆக்சுவலா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதுல மேபி கிராஸ் பண்றோம். கர்நாடகால இதுதான் சார் ரொம்ப ஃபேமஸ். அசில் தான். அதுல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியா வந்து அந்த ஹைபிரிட் ப்ரோட வளருது கர்நாடகால. அசில் தான். சரி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி ஏதாவது இது இருந்தா நீங்க போட்டா அந்த மாதிரி வருதுங்க மிஸ். சில புக் சிலது வந்து நெட்ல வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது மிஸ். புக் ரெஃபரன்ஸ் இருந்தா நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க பாப்போம். 11th புக்ல இருக்குங்க சார். எப்படி சார்? 11th புக்ல இருக்குங்க. அத சொல்லிட்டேன்ல 11th புக். थैंक यू சார். கரெக்ட்டா சார் சொல்லிட்டாரு. இதுல ஒரு 5-6 क्वेश्चन 11th புக்ல இருந்து எடுத்திருக்கேன். அத நான் சொல்லிட்டேன்ல. மேபி அதே எனக்கு மறந்துருச்சு. இது 11th புக்ல இருக்கான்னு எனக்கே மறந்து போச்சு. சரியா? சோ இதெல்லாம் கரெக்டா அதை பார்த்து எடுத்ததாக நான் சொல்றேன் நானு. ஸோ நெட்ல வந்து இது மேபி இதை காமிக்கலாம் எனக்கு தெரியல. நெட்ல நான் போட்டு பார்க்கல. மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது சார் நெட் சோர்ஸ். ஓகே நம்ம ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு டிஃபரெண்ட் இருந்தா புக்கை நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் திரும்பவும் கூட நான் பார்க்குறேன் சார். क्वेश्चन நம்பர் 19 சார். அதுல 4th பாயிண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல சார். இது வந்து என்னது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் ஆர் கன்சர்வ்ட்னு கொடுத்திருக்கீங்க. ஆனா இது வந்து சில்க்வார்ம்ல அந்த கிராசரி டிசீஸ் காஸ் பண்றது அந்த வைரஸ் தானே சார்? ப்ளூரோ வைரஸ் டு ஹெல்ப் தட். அது ஒண்ணு மட்டும் நீங்க எடுக்க கூடாதுல்ல. which beneficial insulins conserve that அப்படின்னு சொல்லி. அதுக்காக நீங்க வேற ஆப்ஷன் எடுத்தீங்களா? 1 2 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்களா? ஆமா சார். சரி இல்ல மிஸ். அதுல வரும் எல்லாமே தான் கரெக்ட். இது வந்து சரிங்க சார். பரவாயில்ல. நல்லா டீப்பா படிச்சிருக்கீங்க. வெரி குட். Thank you சார். 18 வந்து ஃபவுண்ட் இன் ஆல் ஓவர் இந்தியான்னு இருக்கு சார். 18ல 18 இது கர்நாடகா கொடுத்துருக்கீங்க. ஆனா 11th புக்ல வந்து ஃபவுண்ட் இன் ஆல் ஓவர் இந்தியான்னு இருக்கு. அப்படி இருக்கோ? சரி நான் வேணா ஒன்ஸ் செக் பண்றேன். இத வந்து சரியா? நான் செக் பண்றேன் ஒன்ஸ் வேணா. ஓகே வேற क्वेश्चन நம்பர் சொல்லுங்க. டைம் அது மிஸ் சார். क्वेश्चन 17. அது ஆன்சர் கரெக்ட் தான் சார். அதுல क्वेश्चनல வந்து எங்களுக்கு இந்த ட்ரைகோடெர்மா அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகாம இருந்தது. ஐயோ அப்படியா? எஸ் சார். அது இல்ல 19th क्वेश्चनலயும் செகண்ட் பாயிண்ட்ல வந்து இந்த நியூக்ளியோ பாலிஹைட்ரோ அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லாம வைரஸ் மட்டும் தான் வந்துச்சு. ஓஹோ இந்த இது இல்லாம இருந்ததோ? ஆமா அது இல்ல. அது அந்த ரெண்டு क्वेश्चन கொஞ்சம் மிஸ் எங்களுக்கு டைப்பிங்ல இல்ல. ஓகே 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 ஓகே. மேபி இது வந்து வேற ஃபாண்ட்ல அடிச்சிருக்கு. தெரியுதா அந்த ஃபாண்ட் சைஸ்? அதனால ஏன்னா நான் முதல்ல டைப் அடிச்சு அதை காப்பி பேஸ்ட் தான் நெட்ல ஏத்துவோம். மேபி அந்த சாஃப்ட்வேர் இதை அக்செப்ட் பண்ணல. இந்த 2 ஃபாண்ட்டுமே அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்கு. பரவாயில்ல. இதனால கண்டிப்பா சில மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்கு நீங்க क्वेश्चन. ஏன்னா அது என்ன மீனிங்லெஸ்ஸா இருக்கு பாத்தீங்களா? சரி பரவாயில்ல தெரிஞ்சுக்கோங்க இப்ப. ஓகே சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நான் வேணா அடுத்தடுத்து வரும்போது இந்த ஃபாண்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க சொல்றேன். ஓகே சார் போதும்னு நினைக்கிறேன் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் இந்த அடுத்த வந்து நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா உள்ள क्वेश्चंस வந்து அடுத்த நெக்ஸ்ட் ரிவிஷன்ல தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போதைக்கு இதோடைய டிஸ்கஷன் கிளாஸ் போதும். ரிமைனிங் வந்து அடுத்த நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். 1 minute. தேங்க்யூ.